இப்போ இந்தியாவில் வந்து வறுமை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 7% வந்து பாவர்ட்டி. ஸோ இங்கேருந்து நான் 20 வருஷம் முன்னாடி யூகே போகும்போது இங்கே வந்து நான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்றத பார்க்கல. ஆனால் அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். அங்கே வந்து ஒன்று வந்து உணவு பற்றாக்குறை அப்படின்றது இல்லை. அதை தாண்டி அவங்க இப்போ இன்னொரு லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீடியா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, ஸோ அந்த மீடியா கல்ச்சரோட இன்ஃபெக்ஷியஸ் ஆட்டிடியூடால் சில நோய்கள் வருது. ஒரு வெஸ்டர்னைசேஷனால் வர நோயான்னு தெரியல, பட் சர்டன் வேல்யூஸை நம்ம அடாப்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனாலேயும் வந்து சமூகம் மாற மாற ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய பாடி இமேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ நம்ம சமுதாயம் செட் பண்ணும்போது அதை சுற்றி அந்த நோயின் வெளிப்பாடு இருக்குது. மிரரை பார்த்தா கூட அவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க, எல்லாம் எலும்பும் சதையும் தோலுமாக இருப்பாங்க. பட் இருந்தால் கூட இல்லை நான் இன்னும் கூட வெயிட் லூஸ் பண்ணணும், இல்லாத இடத்துலலாம் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அதே மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜூஸோட மட்டும் வாழ்வாங்களாம் இந்த ஹோல் டே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு we are being conditioned like that இல்லையா? வணக்கம் டாக்டர். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேசலாம்? இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா ஈட்டிங் டிஸார்டர். இப்போ இந்தியாவில் வந்து வறுமை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 7% வந்து பாவர்ட்டி. ஸோ இங்கேருந்து நான் 20 வருஷம் முன்னாடி யூகே போகும்போது இங்கே வந்து நான் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் அப்படின்றத பார்க்கல. ஆனால் அங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் மேலை நாடுகளில். ஏன்னா அங்கே வந்து ஒன்று வந்து உணவு பற்றாக்குறை அப்படின்றது இல்லை. அதை தாண்டி அவங்க இன்னொரு லெவலுக்கு போயிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மீடியா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எல்லாமே வந்து பெண்களை இப்படி தான் இருக்கணும். இது பெரும்பாலும் பெண்களுக்கு வருது, ஆண்களுக்கும் சம்டைம்ஸ் வருது, பட் நிறைய பெண்களுக்கு தான் வருது. ஸோ இப்படி அப்படின்னா ஒரு டீனேஜ் பெண்களுக்கு நான் சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், சைஸ் 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மீடியா கல்ச்சரோட இன்ஃபெக்ஷியஸ் ஆட்டிடியூடால் சில நோய்கள் வருது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வெஸ்டர்னைசேஷனால் வர நோயான்னு தெரியல, பட் சர்டன் வேல்யூஸை நம்ம அடாப்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனாலேயும் வந்து சமூகம் மாற மாற நோயின் வெளிப்பாடுகள் வந்துட்டு ஈட்டிங் டிஸார்டர்ஸ் மாதிரி வெளில வரும். ஸோ இதில் வந்து 2 வகை அப்படின்றத பற்றி மட்டும் பேசலாம். இப்போ வந்து எல்லாருக்குமே பிரின்சஸ் டயனா தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து திருமணம் ஆன போது அவங்க கொஞ்சம் சப்பியாகவே இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, தன்னுடைய கணவர் இல்லை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சப்பியாக இருக்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் பண்ணதால் ஷி வாஸ் வெரி யங். அதனால் அவங்களுக்கு புலிமியா அப்படின்ற ஒரு நோய் வந்தது. ஸோ இந்த புலிமியாவில் என்ன ஆகும்னா இவங்களுக்கு பெரும்பாலும் அவங்க வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்கும், வெயிட் நார்மலாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக கூட இருக்கலாம். பட் நிறைய அந்த பிஞ்ச் ஈட்டிங்னு சொல்லுவாங்க, நிறைய எக்கச்சக்கமாக சாப்பிட்றது, அதாவது வயிறே வந்து வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப குற்ற உணர்ச்சி, ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம் மாதிரி வந்துட்டு போயிட்டு அவங்க பர்ஜ் பண்ணுவாங்கன்னா வாந்தி எடுக்கிறது, இல்லை வந்து லாக்ஸேட்டிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேதி மருந்துகள் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி சைக்கிள்ஸில் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்னா அவங்களுடைய உடல் மீது, அவங்களுடைய பாடி இமேஜ் மீது சில எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லை, சில என்ன சொல்கிறதுனா ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ இதுக்கு கொஞ்சம் மாறுபட்டது வந்து இந்த அனோரெக்சியா நர்வோசா அப்படின்றது. இங்கே வந்து பெரும்பாலும் அந்த பிஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்க ரொம்ப டிப்பிக்கலாக இவங்க கைகள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இது லெக்சர்லாம் ப்ரொஃபஸர் ரசல் தான் ஒரு பெரிய ஒரு ஆளுமை ஈட்டிங் டிஸார்டர்ஸில். அவர் ஒரு மேதாவின்னு வைங்களேன், இது பேர் ரசல் சைனுன்னே சொல்லுவாங்க. ஸோ அவரே வந்து எங்களுக்கு லெக்சர் நடத்தினார் ரசல் சைன்ஸை பற்றி. அதாவது எப்படின்னா கையை உள்ளே விட்டு வாந்தி எடுக்கிறதால அவங்களுக்கு வந்து இந்த விரல்கள்லாம் வந்து இந்த கேலஸ், இந்த காய்ச்சி போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி வாந்தி எடுத்து அந்த உள்ளே இருக்க ஆசிட் வெளில வரதால் இந்த பல்லெல்லாம் கூட கொஞ்சம் எனாமெல்லாம் தேஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய தொண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி சோறாக இருக்கும். ஸோ இவங்க என்னோட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்னில் இருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டிவ் பேட்டர்னில் இருந்தாலுமே கூட அவங்க இந்த உணவு அப்படின்றதுல ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருப்பாங்க. ஸோ 2 ட்வின்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு ட்வினுக்கு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குன்னா இந்த இன்னொரு ட்வின் வந்து நல்லாவே கொஞ்சம் ஒபீஸாக இருக்கும். ஏன்னா இந்த ட்வின் வந்து தனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு நல்லா சமைப்பாங்க, சமைச்சு அந்த மற்ற ட்வினுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னுடைய ஃபேமிலிக்கு சமைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ப்ரீ ஆக்குபேஷன் இருக்கும் ஃபுட்டில். பட் அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்ஷனிசம், அவங்க பர்சனாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனிசம் இருக்கும், ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும். தாங்கள் வந்து எதுவுமே வந்து நம்மளால் தோல்வியே அடையக்கூடாது அப்படின்ற மனநிலை இருக்கும்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரன் பெரும்பாலும் ப்ரைவேட் ஸ்கூல் எஜுகேட்டடாக இருக்கலாம். இல்லை வந்து ஒரு ஒரு வர்க்கத்தில் எங்கே நம்ம ஃபெயிலியர் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வர்க்கத்தில், அந்த மாதிரி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இப்போ வந்து அதிகமாக நான் பார்த்துட்ருக்கேன் இந்தியாவில். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க. போன்ஸ் எல்லாம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இது வரும். ஸோ கார்டியாக்காக இல்லை ஹார்ட்லேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்க உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இட் கேன் பி ஃபேட்டல் அனோரெக்சியா. ஸோ நான் ஃபேட்டல் கேசஸ் கூட நான் வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா காம்பினேஷனாக ட்ரீட் பண்ணணும். அதாவது மருந்துகள் மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து சைக்கோதெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம், அதுவும் தேவைப்படும். ஃபேமிலியும் வந்து இன்வால்வ் பண்ணி ஃபேமிலி தெரப்பியும் தேவைப்படும். பட் இப்போ வந்துட்டு இங்கே வந்து ரைஸ் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த நம்ம அர்பன் சிட்டி ஏரியாஸில். இதுக்கு வெஸ்டர்னைசேஷன் மட்டும்தான் காரணமாக இருக்குது. வெஸ்டர்னைசேஷன் மட்டும் காரணம் அப்படின்ல, அதாவது நம்ம சில வேல்யூஸை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து வேல்யூஸை எடுத்துக்கும் போது அதை சுற்றி தான் நோய்களின் வெளிப்பாடு வந்து வெளில வரும். ஸோ இப்போ வந்து ஆல்கஹால் அவைலபிலிட்டி இருக்கிறதால தான் நம்ம வந்து ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு நோயே இருக்குது இல்லையா. இப்போ ஆல்கஹாலே இல்லை அப்படின்னா ஆல்கஹால் டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது உண்மை தான். அது ஏன்னா இருக்கிறதால தான் அந்த நோயின் வெளிப்பாடு அதை சுற்றி வருது. இல்லாட்டி வேறு ஏதாவது டிபெண்டன்ஸ் வரும் அந்த நோய் இருக்கவங்களுக்கு. ஸோ அது மாதிரி தான் நான் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய பாடி இமேஜ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ நம்ம சமுதாயம் செட் பண்ணும்போது அதை சுற்றி அந்த நோயின் வெளிப்பாடு இருக்குது அப்படின்னு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ தன்னுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோ அவள் ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலை பர்சீவ் பண்ணுறான். தன் மீது உள்ள கண்ட்ரோலை வந்து பர்சீவ் பண்ணுறா. தன்னால் வந்து ஃபேத்தமே பண்ண முடியாது. அதாவது அவங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஸ்கியூடாக இருக்கும். ஈவன் மிரரை பார்த்தா கூட அவ்வளோ ஒல்லியாக இருப்பாங்க, எல்லாம் எலும்பும் சதையும் தோலுமா இருப்பாங்க. பட் இருந்தால் கூட இல்லை நான் இன்னும் கூட வெயிட் லூஸ் பண்ணணும், இல்லாத இடத்துலலாம் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சில ப்ரீ ஆக்குபேஷன்ஸ் வந்து இருக்கும். எக்ஸசிவாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஜிம்முக்கு போயிட்டு அந்த மாதிரி. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக கூட இருக்காங்க. ஏன்னா சைஸ் 0ங்கிறது தான் அதுதான் வந்து பொண்ணுங்களோட ஸ்ட்ரக்சர்லேயே நல்ல ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி புகட்டப்படுற பாடங்கள் இதெல்லாமே ஒரு காரணமாக. இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன ஆகிட்டு வருதுன்னா, நான் யூகேல பார்த்ததில் நிறைய க்ளோதிங்கில் வந்து மாடல்ஸை ஒரு ஜஸ்ட் நார்மலாக இருக்கக்கூடிய பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, டீச்சர்ஸு, லாயர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய பெண்கள் என்னென்னா ஒரு கொஞ்சம் அவங்க ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். எல்லா பெண்களும் வந்து சைஸ் 0வாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெண்களை தான் மாடல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷாம்பூ, இந்த சோப் விளம்பரத்துக்கெல்லாம் வந்து ஈவன் ஃபேஸில் ஃப்ரெக்கிள்ஸ் இருக்க பெண்கள், ஃபேஸில் அப்படி ஃப்ளாலஸாக எவ்வளோ அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலாம் ஏர் ப்ரஷ் பண்ணி மாடல்ஸே அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு செயற்கையாக இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவங்கள ஒப்ஜெக்டிஃபை பண்ணி செக்ஷுவலைஸ் பண்ணி அவங்க மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா. அதே மாதிரி மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஜூஸோட மட்டும் வாழ்வாங்களாம் இந்த ஹோல் டே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா அப்படி தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வி ஆர் பீங் கண்டிஷன் லைக் தட் இல்லையா. ஸோ இந்த கண்டிஷனிங் வந்து இப்போ மாற தொடங்கி இருக்குது யூகே மாதிரியான ஏரியாஸில். ஸோ பார்ப்போம் நம்ம. ஏன்னா இப்போ முன்னாடிலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் ஒபீஸாக இருந்தால் நல்ல கொஞ்சம் நல்ல ப்ராஸ்பரஸாக இருக்காங்க, நல்ல காசு இருக்குது அப்படின்றது தானே ஒரு இது இருந்தது நம்ம ஒரு திங்கிங். பட் இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் அடாப்டிங் சர்டன் வேல்யூஸ் அது மாறிட்டு வருது.